இன்னைக்கு நம்ம திமிரு பிடிச்ச அப்சல்யூட் பேட்மேன் காமிக் சீரிஸை பத்தி தான் பார்க்க போறோம். நீங்க இதுவரைக்கும் பார்த்த பேட்மேனை விட இந்த காமிக் சீரிஸ்ல அப்சல்யூட்டா ஒரு ராவான பேட்மேனை தான் பார்க்க போறீங்க. ரொம்ப பேசாம வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். பேட்மேன் ஃபேன்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா பேட்மேனோட பேட் சிக்னல்ல கமெண்ட்ல போட்டு அப்படி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. வீடியோவை கேக் ஆஃப் பண்ணிடலாம். ஹலோ காத்தம், ரொம்ப நாள் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். எவ்வளவு நாள் கூட எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. அதனால கூட நீங்க என்ன பார்த்து நீங்க யாருன்னு கூட கேட்கலாம். இந்த காத்தம்ல ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஏகப்பட்ட மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. ஆனா அந்த மாற்றங்கள் என்னென்ன? இந்த காத்தம்ல இருக்கிற உயரமான பில்டிங்களை ஏறி சுத்தி பார்த்தா கூட என்னால அந்த மாற்றங்களை இன்னும் கண்டுபிடிக்க முடியல. என்னோட பேரு ஆல்ஃபிரட். நான் இங்க ஒரு சில மோசமான விஷயங்களை செய்யறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு ஆல்ஃபிரட் சொல்லிட்டு அவர் ஓட்டிட்டு வந்த பைக்கை ஓரமா பார்க் பண்ணிட்டு காத்தம் சிட்டில மறைவா இருக்கிற ஒரு பில்டிங் குள்ள போக ஆரம்பிக்கிறாரு. உள்ள போனதும் அவரோட ரூமோட செக்யூரிட்டி லாக்கா இருக்கிற அவரோட கண்ணை வச்சு அவரோட ரூமோட டோர்ஸை ஓபன் பண்ணி அவரோட ரூமுக்குள்ள போக ஆரம்பிக்கிறாரு. அவரோட ரூம் ஃபுல்லா அவரோட பாதுகாப்புக்காக ஏகப்பட்ட கன்ஸ் எல்லாம் செவத்துல மாட்டப்பட்டிருக்கு. அவரோட ரூம்குள்ள வந்ததும் ஆல்ஃபிரட் வெளியே போகும்போது சேஃப்டிக்காக அவரோட உடம்புல மறைச்சு வச்சிருந்த கன் எடுத்து கீழே வச்சுட்டு அவரோட ரூம்ல காஃபி போட்டு குடிச்சிட்டு இருக்காரு. அப்படியே ஆல்ஃபிரட் ஒருத்தர் கால் பண்ணி வாய்ஸ் மெயில் பண்றாரு. ஜூலியா, ரொம்ப நாள் ஆகிடுச்சுன்னு எனக்கு தெரியும். நான் கொஞ்ச நேரமா வந்து காத்தம்ல இருந்துட்டு வரேன். நான் தான் உன்னோட அப்பா அப்படின்னு ஆல்ஃபிரட் அவரோட பொண்ணான ஜூலியாக்கு வாய்ஸ் மெயில் பண்ணிட்டு அப்படியே அவரோட லேப்டாப்பை ஓபன் பண்ணி லேப்டாப்ல அன்னோன் பர்சன் ஒருத்தரை கான்டாக்ட் பண்ணி ஆல்ஃபிரட் அவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. என்னோட அடுத்த மிஷன் என்ன அப்படின்னு அவர் கேட்க பதிலுக்கு லேப்டாப் மூலமா ஆல்ஃபிரட் கிட்ட பேசிட்டு இருந்தவர் ஆல்ஃபிரட் கிட்ட உன்னோட அடுத்த மிஷனா காத்தம் சிட்டில அதிகப்படியான குற்றங்களும் கொலைகளும் அதிகரிச்சிருக்கு. அதுக்கு தப்பான ஒரு சில பொலிட்டீஷியன்ஸும் காத்தம்ல நடக்கிற சில தப்பான செயல்களும் தான் காத்தம்ல நாளுக்கு நாள் கொலைகள் அதிகரிச்சுட்டே இருக்கு. இதுக்கு காரணமா இருக்கிற ஒரு சில முக்கியமான புள்ளிகளை தான் நீங்க தேடி பிடிக்கணும் அப்படின்னு லேப்டாப் மூலமா ஆல்ஃபிரட் கிட்ட பேசிட்டு இருந்தவர் ஆல்ஃபிரட் கிட்ட ஆர்டர் கொடுக்குறாரு. அதுக்கு நம்ம ஆல்ஃபிரட் அவர்கிட்ட சரி, நான் என்னோட மிஷினை கண்டினியூ பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு லேப்டாப்பை க்ளோஸ் பண்ணிட்டு அவர் கொண்டு வந்த கண்ணை மறுபடியும் எடுத்து அவரோட ஷர்ட்டுகளை மறைச்சு வச்சுட்டு அவரோட ரூமை விட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. அவரோட ரூமை விட்டு வெளியே வந்ததும் ஆல்ஃபிரட் யாராவது மறைஞ்சிருந்து ஆல்ஃபிரட்டை வாட்ச் பண்றாங்களா அப்படின்னு ஆல்ஃபிரட் ஒளிஞ்சிருந்தா அங்க வேற யாராவது இருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு காத்தம், இந்த நகரத்தையே நான் சுத்தமா வெறுக்கிறேன் அப்படின்னு ஆல்ஃபிரட் தனக்கு தானே சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. அதுக்கப்புறம் காத்தம் சிட்டில உள்ள ஒரு ஜிம்ல பஞ்சிங் பேக்கை போட்டு மரணமா குத்திட்டு நோ ஃபியர், நோ பயம், நோ வீக்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூஸ் அந்த பஞ்சிங் பேக்கை போட்டு குத்திட்டு இருக்காரு. அப்போ அந்த ஜிம்ல இருந்த ஒருத்தர் வந்து ப்ரூஸ் கிட்ட, ப்ரூஸ் நீங்க இது மாதிரி இந்த பஞ்சிங் பேக்கை போட்டு குத்தி உடைச்சு மொத்தம் கிட்டத்தட்ட இந்த ஜிம்ல இருக்க 89 பஞ்சிங் பேக்கை குத்தி உடைச்சிருக்கீங்க அப்படின்னு அந்த ஜிம்ல இருந்த ஒருத்தர் வந்து ப்ரூஸ் கிட்ட சொல்ல, அதுக்கு நம்ம ப்ரூஸ் 90 இதையும் சேர்த்துக்க அப்படின்னு நம்ம கிட்ட சொல்லிட்டு அவரோட முழு பவரை பயன்படுத்தி அந்த பஞ்சிங் பேக்கை குத்தி உடைக்கிறாரு. அப்படின்னு ஒரு பக்கம் ஒரு மிகப்பெரிய கப்பலை தான் காட்டுறாங்க. இங்க காத்தம்ல ஊழல் பண்ணி சம்பாரிச்சிட்டு இருக்க ஒரு சில வில்லன்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒன்னா ஒரு இடத்துல பார்ட்டி கொண்டாடிட்டு இருக்காங்க. அப்போ அங்க இருந்த ஒருத்தன் அங்க நடக்கிற ஊழலுக்குலாம் ஹெட்டா இருக்கிற ஒருத்தன் கிட்ட பிசினஸ் எல்லாம் எப்படி போகுது, நல்லா போகுது அப்படின்னு கேட்க, அதுக்கு அங்க நடக்கிற ஊழலுக்குலாம் ஹெட்டா இருக்கிற ஒருத்தன் பிளாக் கலர்ல மாஸ்க் ஒன்னு போட்டுட்டு அவங்க கிட்ட, என்னோட பிசினஸ்லாம் கொஞ்சம் நல்லா தான் போயிட்டு இருக்கு, ஆனா நான் உங்க கூட சேர்ந்து பிசினஸ் பண்ணதுல எனக்கு நீங்க துரோகம் பண்ணிட்டீங்க. இதுக்கு முன்னாடி உங்களை மாதிரி என் கூட பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு என் கூட சேர்ந்து பிசினஸ் பண்ணி எனக்கு துரோகம் பண்ணவங்க என்ன நிலைமையில இருக்காங்கன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருந்த இடத்துல ஓரமா இருந்த கபோர்டை ஒன்னு ஓபன் பண்றாங்க. அந்த கபோர்டை ஓபன் பண்ணது அந்த கபோர்டுக்குள்ள இவன் கூட சேர்ந்து இவனை பிசினஸ் பண்ணி ஏமாத்தின எல்லாரையும் கொண்டு குவிச்சு அவங்களோட தலையை மட்டும் அந்த கபோர்ட்ல வரிசையா அடுக்கி வச்சிருக்கான். அதை பார்த்ததும் அங்க இருந்து அவன்கிட்ட பேசிட்டு இருந்த எல்லாருக்கும் அவனை பார்த்து பயம் வர ஆரம்பிக்குது. நம்மளே இது மாதிரி கொன்றுவானோ அப்படின்னு அவங்க பயந்துகிட்டு இருக்கும்போது திடீர்னு அவன்கிட்ட பேசிட்டு இருந்த ஒருத்தரையும் கழுத்தை நெரிச்சு இன்னொருத்தனை கத்தியால குத்தியும் அவன்கிட்ட பேசிட்டு இருந்த எல்லாரையும் கொலை பண்ணிடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம பேட்மேன் காத்தம் சிட்டியோட உயரமான பில்டிங்ல நின்னுட்டு அவரோட மாஸ்கை கலட்டிட்டு அவர் நின்னுட்டு இருந்த உயரமான பில்டிங்ல இருந்துட்டு காத்தம் சிட்டியை பார்த்துட்டு இருக்காரு. அப்ப நியூஸ்ல காத்தம் சிட்டில நடக்கிற குற்றங்களை பத்தி போட ஆரம்பிக்கிறாங்க. இன்னைக்கு மட்டும் காத்தம் சிட்டில கிட்டத்தட்ட 6 பேருக்கு மேல கொலை பண்ணிருக்காங்க. இந்த கொலைக்கெல்லாம் யார் காரணமா இருக்கும் அப்படின்னு இன்னும் நம்மளால கண்டுபிடிக்க முடியல. சில பேர் சொல்றாங்க குழந்தைகள் தான் பைத்தியமா மாதிரி இந்த கொலைகளை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது மாதிரி செயல்களை தொடர்ந்து மக்கள் மத்தியில அதிர்ச்சியையும் பயத்தை ஏற்படுத்திட்டு இருக்கு அப்படின்னு நியூஸ்ல சொல்லிட்டு இருக்கா. அப்படியே நியூஸ்ல இன்னொரு பக்கம் ஒரு விதமான தீவிரவாத கும்பல் மாஸ்க போட்டுட்டு கையில கண்ணை வச்சு போலீஸே மிரட்டுறதை காட்டிட்டு இருக்காங்க. நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த காட்சிகள் எல்லாமே உங்களுக்கு பயத்தை ஏற்படுத்தலாம். உங்க வீட்டுல இருக்க குழந்தைகள் பெரியவங்க அப்படின்னு எல்லாருமே பத்திரமா பாத்துக்கோங்க அப்படின்னு நியூஸ்ல சொல்லிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் நம்ம பேட்மேன் நியூஸ்ல ஓடிட்டு இருக்க எல்லா செய்திகளையும் கேட்டுட்டு அவர் நின்னுட்டு இருக்க உயரமான பில்டிங்ல இருந்து காத்தம பார்த்துட்டு எப்படி இவ்வளவு குற்றங்கள்ல இருந்து பழைய மாதிரி காத்தம காப்பாத்த போறோம் அப்படின்ற மாதிரி பேட்மேன் காத்தம் சிட்டியை பார்த்துட்டு இருக்காரு. அப்ப நியூஸ்ல இது மாதிரி இன்னைக்கு நைட்டு மேயர் ஜிம் கார்டன் இந்த பயங்கரவாத தாக்குதலையும் இங்க நடக்கிற மோசமான ஆட்சி முறையையும் எதிர்த்து நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு மேயர் ஜிம் கார்டன் இன்னைக்கு நைட்டு டவுன் ஹால்ல மக்கள் மத்தியில இதை பத்தி விவாதிக்க போறாரு. இதுக்கப்புறமா தான் இதுக்கு ஒரு முடிவு வரணும்னு நம்புவோம் அப்படின்னு நியூஸ்ல சொல்லிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் நம்ம பேட்மேன் அவர் நின்னுட்டு இருந்த உயரமான பில்டிங்ல இருந்து அப்படியே பறந்து போயிடுறாரு. அதுக்கப்புறமா அன்னைக்கு நைட்டு மேயர் ஜிம் கார்டன் காத்தம்ல நடக்கிற குற்றங்களை பத்தி மக்கள் மத்தியில பப்ளிக்கா ஸ்பீச் கொடுக்குறாரு. அப்ப அங்க இருந்த ஒருத்தர் ஜிம் கார்டன் கிட்ட, காத்தம்ல நடக்கிற தப்புக்கெல்லாம் காரணமா இருக்கிற குற்றவாளிகளை பிடிச்சிங்களா இல்ல, அதுக்காக நீங்க எந்த விதமான நடவடிக்கையும் எடுத்த மாதிரி தெரியல, மக்கள் மேல உங்களுக்கு அக்கறை இருக்கா இல்லையா அப்படின்னு கூட்டத்துல ஒருத்தர் ஜிம் கார்டன் கிட்ட கேட்க, அப்ப கூட்டத்துல இருந்த இன்னொருத்தர் ஜிம் கார்டனை பார்த்து, காத்தம்ல இது வரைக்கும் ஏகப்பட்ட பேர் கொலை பண்ணப்பட்டிருக்காங்க, அதுல ஒரு சில பேர் மோசமான நிலைமையில கொலை பண்ணப்பட்டிருந்தாங்க, அதுல இந்த குற்றவாளிகளை பிடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு எவிடன்ஸ் கூட
கூடவா கிடைக்கல அப்படின்னு அங்க இருந்த கூட்டத்துல ஒருத்தர் ஜிம் கார்டனை பார்த்து கேட்க, இவர் இப்படி கேட்டதை பார்த்துட்டு அங்க இருந்த மக்கள்லாம் கோவப்பட்டு கத்த ஆரம்பிக்கிறாங்க. இவர் கேட்டதுல என்ன தப்பு இருக்கு, உங்களுக்கு மக்கள் மேல அக்கறையே இல்ல, இவ்வளவு கொடூரமான நிலைமையிலையும் மக்களை கொலை பண்ணப்பட்டோம், நீங்க இந்த குற்றவாளிகளை பிடிக்கிறதுக்காக எந்த விதமான நடவடிக்கையும் எடுத்த மாதிரி தெரியல, உண்மையை சொல்லுங்க, உங்களுக்கு மக்கள் மேல கொஞ்சம் கூட அக்கறையே இல்லையா, வாயை திறந்து பேசுங்க ஜிம் கார்டன் அப்படின்னு அங்க இருந்த மக்கள்லாம் கோவப்பட்டு ஜிம் கார்டனை பார்த்து கத்த ஆரம்பிக்க, அதுக்கு ஜிம் கார்டன் அங்க இருந்த மக்களை பார்த்து, எல்லாரும் கொஞ்சம் பொறுமையா இருங்க, காத்தம்ல நடக்கிற குற்றங்களை தடுக்கிறதுக்காக எங்களால முடிஞ்ச முயற்சியை நாங்க பண்ணிட்டு தான் இருக்கோம், ஆனா அந்த குற்றங்களை பண்ற குற்றவாளிகளோட எந்த விதமான எவிடன்ஸும் எங்களுக்கு கிடைக்கல, கூடிய சீக்கிரம் நாங்க அவங்களை கண்டிப்பா கைது பண்ணுவோம் அப்படின்னு ஜிம் கார்டன் அங்க இருக்க மக்களை பார்த்து சொல்ல, அப்போ அங்க இருந்த மக்கள் எல்லாரும், அப்ப நீங்க எதுக்கு இவ்வளவு நாளா குற்றங்கள் நடக்கும் போது அதை தடுக்காம என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு கோவப்பட்டு அங்க இருந்த மக்கள் எல்லாரும் ஜிம் கார்டனை பார்த்து கண்ணா பின்னான்னு கத்த ஆரம்பிக்கிறாங்க. மக்கள் எல்லாரும் இது மாதிரி ஜிம் கார்டனை பார்த்து கண்ணா பின்னான்னு கத்த ஆரம்பிச்சதும் அங்க பாதுகாப்புக்காக இருந்த ஒரு போலீஸ் ஆபீசர் மக்களை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரதுக்காக அவரோட லத்தி எடுக்கிறாரு. திடீர்னு அந்த இடத்துல பாம்பு ஒன்று வெடிச்சு அந்த இடமே புகை மூட்டம் ஆயிடுது. அப்போ அந்த புகை மூட்டத்துக்குள்ள இருந்து ஒரு சில தீவிரவாதிகள் அனிமலோட முகத்தை முகமூடியா போட்டுட்டு அந்த இடத்துல என்ட்ரி கொடுக்குறாங்க. இதோட இந்த அப்சல்யூட் பேட்மேன் காமிக் சீரிஸோட இஷ்யூ 1 முடியுது. அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றத பத்தி தொடர்ந்து பார்ப்போம் அடுத்த இஷ்யூல. அப்படி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.